Hi students, welcome to Even Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard Maxல first chapter Applications of Matrices and Determinants exercise 1.1ல second questionல third subdivision பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு ஏ அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிடுவோம். இப்போது ஏங்கிற இந்த மேட்ரிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 3 1 3 4 1 அண்ட் 3 7 2. ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட்டில் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள நம்பர்ஸை யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு நம்பர் எடுக்கும்போதும் அதனுடைய சைன் ப்ளஸ் அவருடைய மைனர், இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்பர் இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஃபஸ்ட் நம்பருக்கான சைன் எப்போவுமே ப்ளஸ்ஸு, அப்போ நம்ம எடுக்கும்போது +2. அதனுடைய மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ, இந்த ரெண்டையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் யாரெல்லாம் 4 1 7 2. நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கும்போது நெக்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பருக்கான சைன் மைனஸ், செகண்ட் நம்பருக்கான சைன் என்ன எப்போவுமே மைனஸ். செகண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3. நெக்ஸ்ட்டு அதனுடைய மைனர் யார்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ, இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 3 1 3 2 அண்ட் லாஸ்ட் நம்பர் 1. லாஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ், அப்போ +1 எடுத்துக்கோங்க. அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ, இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்கன்னா அவருடைய மைனர் யார்? 3 4 3 7 3 4 3 7. நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம்? ஃபஸ்ட்டு 2ங்கிற நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. 2x2 டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2x2 டிட்டர்மினன்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 2s are 8 minus 1 7 is 7. And next minus 3 into 3 2s are 6 minus 1 3 is 3. And next plus 1 into 3 7s are 21 minus 3 4s are 12. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு லீடிங் டயகனலில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸை யூஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு செகண்ட் டயகனலில் மல்டிப்ளை பண்ணணும். இந்த கான்செப்டை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்? 2 இன்ட்டு 8லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 அண்ட் -3 இன்ட்டு 6லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 3 அண்ட் ப்ளஸ் 1 இன்ட்டு 21லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை கேர்ஃபுல்லாக பண்ணணும். 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 3 3s are 9 ப்ளஸ் 1 9 is 9. நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் +9 -9 கேன்சல் ஆயிரும். ஒன்லி we get 2. therefore determinant of a is equal to 2. அப்போ determinant வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? adjoint of a. அப்போ determinant a வேல்யூ adjoint of a வேல்யூ ரெண்டையும் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு a இன்வர்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் adjoint of a கண்டுபிடிக்க போகிறோம். adjoint of a is equal to adjoint a கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட்டு சம்லேயே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன்? ஒவ்வொரு நம்பர் எடுக்கும்போதும் அந்த நம்பருக்கான சைன் ப்ளஸ் அவருடைய மைனர். இங்கே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு நம்பரையும் எடுப்போம், அவருடைய சைன் ப்ளஸ் அவருடைய மைனரையும் எடுப்போம். பட் நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது அந்த நம்பருக்கான சைன் ப்ளஸ் மைனர் இந்த ரெண்டே மட்டும் எடுத்தால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? 2. இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு. அப்போ எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸுங்கிற சைனில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அவருடைய மைனர் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பருக்கான மைனர் யார்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. பேலன்ஸ் 4 1 7 2 4 1 7 2. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்பருக்கான சைன் மைனஸ், அந்த நம்பருக்கான மைனர் யார்? செகண்ட் நம்பருக்கான மைனர், அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 3 1 3 2 3 1 3 2. அண்ட் தென் லாஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ், அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் 1, இந்த 1க்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 3 4 3 7.
ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம மைனர் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஒரு நம்பர் நமக்கு மாறிட்டாலும் நமக்கு சம் வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். அண்ட் தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் யார்? 3. 3ங்கிற நம்பருக்கான சைன் லாஸ்ட்டில் என்ன சைன் முடிச்சிருக்கோம்? ப்ளஸ். அப்போ 3ங்கிற நம்பருக்கான சைன் என்ன? மைனஸ். அண்டு அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா அந்த நம்பருக்கான மைனர் யாருன்னு கிடச்சிருவாங்க. அந்த 3ங்கிற நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 3172. 3172. அண்டு நெக்ஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ். அண்ட் அந்த நம்பருக்கான மைனர் யார்? 4ங்கிற நம்பருக்கான மைனர் அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா 2132. 2132. அண்ட் நெக்ஸ்ட் நம்பருக்கான சைன் மைனஸ். அண்ட் அந்த நம்பரு 1க்கான காலம் ரோ விட்டுட்டிங்க அப்படின்னா 2337. 2337. அண்ட் லாஸ்ட் ரோ 372. ஃபஸ்ட் நம்பர் 3. இந்த நம்பருக்கான சைன் என்ன? லாஸ்ட் நம்பரில் சைன் என்ன முடிச்சிருக்கோம்? மைனஸில் முடிச்சிருக்கோம். அப்போ இந்த நம்பருக்கான சைன் ப்ளஸ். ஒவ்வொரு நம்பருக்கான சைனையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும், மைனரையும் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ரைட். 3ங்கிற நம்பருக்கான மைனர் யார்? அந்த நம்பருக்கான காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா 3141. 3141. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 7. 7க்கான சைன் மைனஸ். அண்ட் அந்த நம்பருக்கான மைனர் யார்? மைனர் அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டிங்கன்னா 2131. 2131. அண்ட் லாஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ். அண்ட் அந்த நம்பருக்கான மைனர் யார்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டிங்கன்னா 2334. 2334. இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த நம்பருக்கான மைனர் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துட்டோம். ரைட். இப்போ நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான நமக்கு டிட்டர்மினன்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். கண்டிப்பாக டிரான்ஸ்போஸை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம்? 2x2 டிட்டர்மினன்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8 minus 1 7 is 7. அண்ட் நெக்ஸ்ட்டு சைன் மைனஸாக இருந்தால் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும், மறந்துடாதீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 2s are 6 minus 1 3 is 3. அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 7s are 21 minus 3 4s are 12. அண்ட் செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். 3 2s are 6 minus 1 7 is 7. அண்ட் நெக்ஸ்ட் டிட்டர்மினண்ட் 2 2s are 4 minus 1 3 is 3. அண்ட் நெக்ஸ்ட் டிட்டர்மினண்ட் மைனஸ் 2 7s are 14 minus 3 3s are 9. அண்டு லாஸ்ட் ரோவில் உள்ள டிட்டர்மினண்ட்டுக்கு சைன் ஃபஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு, அதனால் விட்டுருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 3 is 3 minus 1 4 is 4. அண்ட் நெக்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டுக்கான சைன் மைனஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 2 is 2 minus 1 3 is 3. அண்ட் லாஸ்ட் டிட்டர்மினண்ட்டுக்கான சைன் ப்ளஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4s are 8 minus 3 3s are 9. அண்ட் நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ரைட். இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 8லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 8லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 1. அண்டு 6லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 3. வெளியே சைன் மைனஸ் இருக்கனால நம்மளுக்கு -3 கிடைக்கும். அண்டு 21லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணால் 9. அண்ட் செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 6லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் -1. வெளியே நமக்கு சைன் மைனஸில் இருக்கிறனால +1 கிடைக்கும். 4லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணால் +1. அண்டு 14லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 5. வெளியே மைனஸ் இருக்கனால -5 கிடைக்கும். அதே மாதிரி 3லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? -1. அதே மாதிரி தான் 2லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணாலும் -1 தான் கிடைக்கும். வெளியே மைனஸ் இருக்கிறனால +1 கிடைக்கும். அப்போ 8லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் -1. ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ண என்ன கிடைக்கும்? டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ரோவையும் அதை காலமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 -3 9 நம்ம ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிடுறோம். அண்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 1 -5 1 1 -5ங்கிற காலமாக மாற்றியாச்சு. அண்டு லாஸ்ட் ரோ -1 1 -1 அதே மாதிரி லாஸ்ட் காலத்துக்கு மாற்றிருங்க. -1 1 -1. அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும்னா 1 டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ 2. தேர்ஃபோர் 1/2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூ என்ன? 1 1 -1 1 1
-1 அண்ட் -3 1 1. லாஸ்ட் ரோ என்ன 9 -5 -1. ரைட், இதுதான் நம்மளுக்கு தேவையான ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.